நீங்கள் புதுசாக டாக்ஸி வாங்க போகிறீங்களா, இல்லை டீ போர்டு வண்டி வாங்கி டிரைவர் போட்டு ஓட்ட போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டாக்ஸி டிரைவர் வீடியோ 1. இந்த வீடியோ ஏற்கனவே ரெகுலராக வண்டி ஓட்டுறவங்களுக்கு கிடையாது. புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்களுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு தான் இந்த வீடியோ. குறைஞ்சது ஒரு 5 வருஷம் அனுபவம் இல்லாமல் ட்ராவல்ஸ்க்கோ டாக்ஸி ஃபீல்டுக்கோ வராதீங்கன்றது தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சப்போஸ் அப்படி உங்களுக்கு எந்த அனுபவம் இல்லை, நீங்கள் ஃபீல்டுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா ஓகே. அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராக்லேயோ ஒரு ரெட் டாக்ஸி, ஓலா, ஊபர் இந்த மாதிரி இதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி கார்ப்பரேட்டில் தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்படி ஓட்டினாலுமே மாத வருமானம் இப்போதைக்கு ஒரு 60,000 வச்சுக்கிறோம். நீங்கள் புதுசாக ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 60,000 மாதம் வச்சுக்குவோம். 60,000 10% கமிஷன் அவங்களுக்கு கொடுக்கணுன்னாலும் 6,000 ப்ளஸ் அதில் ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குது. நம்ம அதை கூட சேர்க்க வேணாம். வெறும் 10% 6,000 மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வண்டிக்கு டியூ, நீங்கள் வாங்குகிற காருக்கு இஎம்ஐ தொகை 15,000 மினிமம் இருக்கும். அந்த இஎம்ஐ தொகை அது போக வண்டிக்கு 60,000 ஓட்டுறதுக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு 20,000 15,000 20,000 வரைக்கும் நீங்கள் சிஎன்ஜியாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக வண்டி மெயின்டெனன்ஸ், அது போக உங்களுக்கு மிஞ்சிற சம்பள தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 19,000 20,000 தான். சப்போஸ் நான் கடை வாங்கி தான் இந்த டீ போர்டு காரோ வாங்கணும், நான் கடை வாங்கி தான் இந்த டிரைவர் போட்டு ஓட்ட போகிறேன், இன்னும் இந்த தொழில் காப்பாற்றுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் தான் சொல்லுவேன். ஸோ அனுபவம் இருந்து இந்த தொழிலில் எனக்கு இன்னும் நேர்த்தியாக இன்னும் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் தயவுசெய்து டாக்ஸி வாங்கி ஓட்டுங்க. புதுசாக யாரும் வரவங்க குறைஞ்சது 5 வருஷம் அனுபவமோ இல்லை ஒருத்தர்கிட்ட டிரைவராக ஓட்டி ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ ஓட்டியிருக்கேன், எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் தயவுசெய்து எடுங்க. இந்த ஃபீல்டை புதுசாக நம்பி வந்து ட்ராக்கில் போட்டு வாடகைக்கு அடிமட்ட வாடகைக்கு வண்டி ஓட்டியும் நான் சம்பாரித்து என் குடும்பத்தையும் காப்பாற்றணும், இதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். புதுசாக டாக்ஸி வாங்கி ஓட்ட போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.